friends, welcome to Malathy Swirl. இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரான ஒரு ஸ்ட்ராபெரி சாக்லேட் ஃபில் பண்ண ஒரு மாய்ஸ்ட் கேக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஸ்வர்ல் கேக் கூட சொல்லலாம். ஸோ இந்த கேக் எப்படி செய்யணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரூம் டெம்பரேச்சரில் 3 எக் எடுத்துக்கலாம். எக் ஒயிட்ஸ் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எக் யாக்ஸ் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ எக் ஒயிட்ஸ்லேருந்து எக் யாக்கை செப்பரேட் பண்ணி தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம எக் ஒயிட்ஸும் எக் யாக்கையும் செப்பரேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பீட்டரில் மீடியம் ஸ்பீடு வச்சு நல்லா ஃப்ளஃபியாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நான் வந்து டார்ட்டார் ஆட் பண்ணுறேன். ஸோ டார்ட்டார் ஆட் பண்ணுறது ஆப்ஷன் தான், அது வந்து நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். கூடவே வெண்ணிலா எசன்ஸும் ஆட் பண்ணி பீட் பண்ணிடுறேன். பீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 கப் ஆஃப் சுகர் அதில் ஆட் பண்ணுறேன். நம்ம 2 கப்ஸ் ஆஃப் மைதா ஆட் பண்ண போகிறோம். ஸோ 2 கப்ஸ் ஆஃப் மைதாக்கு 2 கப்ஸ் ஆஃப் சுகர். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஃப்ளஃபியாக வந்து நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃப் பீக் வருது பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து மெல்டட் பட்டர் ஒரு பட்டர் ஸ்டிக் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஒரு தடவை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். பவுடர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம ஃப்ளோரை இதில் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 2 கப்ஸ் ஆஃப் ஃப்ளோர் ஆட் பண்ணுறேன். ஸோ வந்து 250 கிராம் கப் இது. ஸோ 250 500 கிராம்ஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணி நல்லா இது மாதிரி சீவ் பண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து 1 கப் ஹாட் மில்க் இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண அந்த பேட்சஸை நான் 2 பேட்சாக பிரித்து வச்சுருக்கேன். ஒரு பேட்சில் வந்து ஸ்ட்ராபெரி சிரப்பும் பிங்க் ஃபுட் கலரும் நான் அதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேபி பிங்க் கலர் கொடுக்கும். இதை நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து பேக்கிங் பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே பார்ச்மெண்ட் ஷீட் போட்டு பேக்கிங் ட்ரே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் நான் வந்து இந்த பேட்டரை வந்து ஃபில் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் கப் கேக் மோல்ட்ஸ் வச்சுருந்தேன். ஸோ அதுலேயும் நம்ம பேட்டர் வந்து பாதியாக ஃபில் பண்ண போகிறோம். மீதி இருக்க பேட்டரில் நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா சீவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணதுக்கப்புறம் இதையும் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இந்த பேட்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது முன்னாடி இருக்க பேட்டரோட. ஸோ அந்த மாதிரி திக்காக இருக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம டிசைட் ஷேப்பில் இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி நான் கப் கேக் மோல்ட்ஸ்லேயும் இந்த பேட்டரை வந்து மேலே லைட்டாக ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து டூத் பிக்கை வச்சு நம்ம டிசைட் ஷேப்புக்கு சும்மா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் வந்து ஓவனை வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்து டெம்பரேச்சரை வந்து 410 டிகிரிஸ் ஃபாரன்ஹீட்டுக்கு 10 மினிட்ஸ் பேக் பண்ணதுக்கப்புறம் 350 டிகிரிஸில் 20 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறோம். கப் கேக்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு பேக்கிங் டைம் வந்து 20 மினிட்ஸ் தான் ஆச்சு. 410 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 10 மினிட்ஸும் 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 10 மினிட்ஸும் தான் பேக் பண்ணேன். சூடு ஆறினதுக்கப்புறம் இதை வந்து மோல்ட்லேருந்து எடுத்துடலாம். நம்ம இப்போ நான் மோல்ட்லேருந்து பிரித்து காட்டுற பாருங்கள். நம்ம கப் கேக்ஸ்லாம் எந்த அளவுக்கு ஸ்பாஞ்சி அண்ட் சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் ஒரு கேக்கை வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். கட் பண்ணும் போதே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். அப்படியே வந்து பவுன்ஸ் ஆகுது பாருங்கள். அடுத்தது நம்ம வச்சுருந்த லோஃப் கேக்கும் ரெடி ஆகிடுச்சு. இது பேக் பண்ண பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 மினிட்ஸ் ஆச்சு. இதையும் நம்ம சூப்பராக பீஸ் போட்டாச்சு. பாருங்கள், டெக்ஸ்சர் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.